சின்னஞ்சிறு என் செல்லக் குழந்தைகளா, இன்னிக்கு நாம ஒரு அழகான ஆச்சரியமான கதை பார்க்க போறோம். இது ஒரு பழைய கோட்டைய பத்தின கதை. ரொம்ப ரொம்ப முன்னால கட்டுன கோட்டை இது. இப்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாழா இருந்தாலும், இதுக்குள்ள நெறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஒரு நாள் நம்ம ஊர்ல இருக்கிற 2 குட்டி பசங்க, ராமுவும் ராணியும் இந்த பழைய கோட்டைக்கு போனாங்க விளையாட. அவங்களுக்கு புதுசா வித்தியாசமா ஏதாவது பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. கோட்டையோட பெரிய பெரிய நுழைவு வாயிலை தாண்டி உள்ள போனாங்க. அங்க ஒரே அமைதியா இருந்துச்சு. காத்து மட்டும் மெதுவா வீசி மரங்களோட இலைகளை அசைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ராமு ஒரு கல் தூண்ல ஏதோ வித்தியாசமான குறிகளை பார்த்தான். அது ஏதோ படம் போலவும் எழுத்து போலவும் இருந்துச்சு. ராணி கிட்டயும் அதை காட்டினான். 2 பேரும் ரொம்ப ஆர்வமா அந்த குறிகளை உத்துப் பார்த்தாங்க. அந்த குறிகள் சும்மா இல்லையாம். அது ஒரு புதையலோட வரைபடத்தோட சின்னப் பகுதி. ஆமா குழந்தைகளா, இந்த கோட்டைக்குள்ள ஒரு புதையல் ஒளிஞ்சிருக்குன்னு அந்த குறிகள் மெதுவா அவங்களுக்கு உணர்த்துச்சு. ராமுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா அந்த வரைபடத்தோட மத்த பாகங்களை தேட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு குறி இருந்துச்சு. சில இடத்துல ஒரு அம்புக்குறி இருந்துச்சு. சில இடத்துல ஒரு பூவோட படம் இருந்துச்சு. அவங்க அந்த குறிகளை புரிஞ்சுகிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போய்க்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு மாதிரி இருந்துச்சு. அப்படியே தேடிட்டே வந்தவங்க கடைசியா ஒரு பெரிய ஆலமரத்தடிய வந்து சேர்ந்தாங்க. வரைபடத்தோட கடைசி பகுதி அந்த மரத்த காட்டிச்சு. இங்க தான் புதையல் இருக்கணும்னு ராணி சொன்னா. 2 பேரும் அந்த மரத்தோட வேர்களை மெதுவா நோண்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க கையில ஒரு சின்ன மண்பானை தட்டுப்பட்டுச்சு. அவங்க 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். ரொம்ப ஆசையா அந்த பானையை திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள நிறைய தங்க நாணயங்களும் பளபளக்கிற மணிகளும் இருந்துச்சு. ஆஹா! இதுதான் அந்த பழங்கால கோட்டையோட புதையல். அப்போ திடீர்னு அந்த புதையலைச் சுத்தி ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்திலிருந்து ரொம்ப பழைய காலத்து வீரர்கள் மாதிரி சில உருவங்கள் மெதுவா வந்தாங்க. அவங்க யாரு தெரியுமா? அந்த கோட்டையை முன்னால பாதுகாத்துட்டு இருந்த நல்ல ஆவிகள். அவங்க ராமுவையும் ராணியையும் பார்த்து சிரிச்சாங்க. அவங்க இந்த பசங்களோட ஆர்வத்தையும் பொறுமையையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஆவிகள் அந்த புதையலிருந்து கொஞ்ச நாணயங்களை எடுத்து ராமுவுக்கும் ராணிக்கும் அன்போட கொடுத்தாங்க. அப்புறம் மெதுவா அந்த வெளிச்சத்திலேயே மறைஞ்சு போயிட்டாங்க. ராமுவும் ராணியும் அந்த புதையலோட ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பினாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க அந்த புதையல அவங்க அம்மா அப்பா கிட்ட காட்டினாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த புதையல் அவங்களுக்கு ஒரு பெரிய சாகசத்தோட ஞாபகமா இருந்துச்சு. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பழைய இடங்கள்லயும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும். அதனால எப்பவும் ஆர்வத்தோடையும் பொறுமையோடையும் எல்லாரையும் பாருங்க. பாய் பாய். இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.